வெல்கம் டு கவிக்குயில் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழுக்கான முக்கியமான கேள்விகளை இந்த சீரியஸில் பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 11 வீடியோ. பார்ட் 1 டு பார்ட் 10 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிலிருந்து கல்விக்கண் திறந்தவர் மற்றும் இணை எழுத்துக்கள் ஆகிய பகுதியிலிருந்து முக்கியமான 40 கேள்விகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. முதல் கேள்வி, ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா காமராசர் அவர்கள். காமராசர் அவர்கள் தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர். இரண்டாவது கேள்வி, காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆப்ஷன் ஏ 50,000. சரியான விடை 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். சரியான விடை 1 மைல். அடுத்த கேள்வி, காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? சரியான விடை 3 மைல். 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார். காமராசர் டேஸ் மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார்? சரியான விடை 5 மைல். அடுத்த கேள்வி, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? சரியான விடை பெரியார் அவர்கள். பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர் அவர்கள். சரியான விடை காமராசர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை காமராசர் அவர்கள். படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் காமராசர். ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் அவர்கள். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் அவர்கள். தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராசர் அவர்கள். தலைவர்களை உருவாக்குபவர் காமராசர். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? சரியான விடை 6,000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. சரியான விடை 6,000. அடுத்த கேள்வி,
இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் யார்? காமராசர் அவர்கள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராசர். பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராசர் அவர்கள். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யார்? காமராசர் அவர்கள். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சரியான விடை மதுரை. மதுரை மாவட்டத்தில் உள்ள அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? சரியான விடை 1976ஆம் வருடம். காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது? சென்னை மற்றும் விருதுநகர். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? காமராசர். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? சரியான விடை 2000. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான டேஷாம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடை ஜூலை 15. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் காமராசரிடம் கூறிய காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்று கூறினர். சரியான விடை ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பசி பிளஸ் இன்றி. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுதினா பசி பிளஸ் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? படிப்பு பிளஸ் அறிவு. காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காட்டாறு. ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் எனப்படும். இணை எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். வல்லின எழுத்து. சரியான விடை வல்லின எழுத்து. மெய்யெழுத்துக்களைப் போலவே டேஷ் எழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு.
சரியான விடை உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள் உண்டு. சரியான விடை உயிரெழுத்து. டேஷ் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள். சரியான விடை உயிரெழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. ஆயுத எழுத்து. சரியான விடை ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி. சரியான விடை கல்வி. காமராசர் பிறந்த நாள் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜூலை 15. கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனை பிறந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடை செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன? சரியான விடை அக்டோபர் 15 மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. விவேகானந்தர் பிறந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் என்ன? குழந்தைகள் தினம் நவம்பர் 14. ரசீது என்பதற்கு உரிய தமிழ்ச்சொல் என்ன? பற்றுச்சீட்டு. தொடக்கப்பள்ளி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? சரியான விடை பிரைமரி ஸ்கூல். அனைவருக்கும் நன்றி. இது உங்கள் கவிக்குள் யூடியூப் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கியமான கேள்விகள் வீடியோவாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.